அன்பார்ந்த நேயர்களே, பவா பாலா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இதுவரைக்கும் பவா பாலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். சரி, வாருங்கள் வீடியோக்குள் செல்வோம். பரணி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் இந்த தாராபலன் உங்களுக்குத்தான். பதிவினை முழுமையாக பாருங்கள், அப்போதுதான் முழு பலனும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். சரி, வாருங்கள் தலைப்புக்குள் செல்வோம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், பரணியில் பிறந்தவர்கள் தரணியை ஆழ்வார்கள் என்பது பழமொழி, முன்னோர்களின் வாக்கு. இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான தாராபலன் என்ன என்பதை பற்றி பார்ப்ப இருக்கும். இந்த பரணி நட்சத்திரத்துக்குரிய சாதகமாக வரக்கூடிய தாரைகள் சம்பத்து தாரை, சேமதாரை, சாதகதாரை, மைத்திரதாரை, பரம மைத்திரதாரை. இந்த 5 தாரைகள் இந்த பரணி நட்சத்திரத்துக்கான சாதகமாக வரக்கூடிய தாரைகளாக வருகிறது. சாதகமற்ற தாரைகள் ஜென்மதாரை, விபத்துதாரை, பிரத்யங்கதாரை, வதைதாரை. இந்த 4 தாரைகள் உங்களுக்கு சாதகம் அற்ற தாரைகளாக வரக்கூடியது. சரி, வாருங்கள் முதல் நாம் சம்பத்து தாரையை பற்றி பார்ப்போம். இந்த சம்பத்து தாரை என்பது உங்களுக்கு பொருள் வரவு, உங்களுடைய காரியம் சித்தி அடைதல், சுபகாரியங்கள் நடைபெறுதல் போன்ற தொடர்பான செயல்கள் அனைத்தும் சுபமாக நல்வழியாக செல்வதற்கான தாரை தான் சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரைக்குரிய கிரகம் சூரிய பகவான் ஆவார். இந்த சூரிய பகவான் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள் கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் நீங்கள் பொருள் வரவு வரும், காரியம் சித்தியாகும், சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும், நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடைபெறும். இது சம்பத்து தாரை. அதற்கு அடுத்தபடியாக சேமதாரை. இந்த சேமதாரை என்பது உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் மற்றும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய தாரையாக வருகிறது. இந்த தாரைக்கு உரிய நவகிரகம் செவ்வாய் பகவான் ஆவார். அதாவது செவ்வாய்க்குரிய நட்சத்திரம் மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம். இந்த நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய இந்த நட்சத்திரத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, நீங்கள் ஆரோக்கியம், மகிழ்ச்சி போன்ற காரியங்களுக்கு இந்த சேமதாரை உங்களுக்கு பயனுள்ள தாரையாக வருகிறது. அதற்கடுத்து சாதகமான தாரை. சாதகமான தாரை உங்கள் எண்ணம் ஈடேறுதல், நீங்கள் நினைத்த காரியம் ஜெயித்தல், முயற்சிகள், நீங்கள் செய்த முயற்சி பலித்தமாகும், உங்கள் செயலுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய தாரை தான் சாதகமான தாரை என்று சொல்லப்படுகிறது. இந்த சாதகமான தாரைக்குரிய நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் ஆவார். அதாவது குரு பகவான் வியாழக்கிழமை வரக்கூடிய புனர்பூசம், விசாகம், புரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தாரைகளாக அமைகிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்ப்பது அதற்கு அடுத்தபடியாக மைத்திரதாரை. அதாவது இந்த மைத்திரதாரை என்பது தெய்வ காரியங்கள் செய்தல், புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் செய்வதற்கான தாரையாக வருகிறது. ஆயுள் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வரக்கூடிய புதன்கிழமை அன்று நீங்கள் உங்களுக்கு சாதகமான பூஜை வழிபாடுகள் மற்றும் தெய்வ காரியங்கள் ஈடுபட்டால் உங்களுக்கு நன்மையே சாதகமாக அமையும். அதற்கு அடுத்தபடியாக பரம மைத்திரதாரை. அதாவது பரம மைத்திரதாரை என்பது அனைத்து சுப செயல்களுக்கும் உகந்த தாரையாக வருகிறது. உங்களுக்கு அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரத்துக்கான சனிக்கிழமை உங்களுக்கு இந்த மைத்திரதாரை தெய்வ காரியங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு தெய்வ காரியங்கள்
வெற்றியாக அமையும். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் கோபத்தால் காரிய இழப்பு, வாய்ப்புகள் தவிர்த்தல் போன்றவை உண்டாக்கக்கூடிய தாரை. இந்த விபத்து தாரைக்குரிய கிரகம் சந்திர பகவான் ஆவார். அதாவது சந்திரனுக்குரிய ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம். இந்த நாட்களில் நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது. அதற்கு அடுத்தபடியாக பிரத்யங்கதாரை. பிரத்யங்கதாரை இந்த பிரத்யங்கதாரையில் சிக்கல்கள், கவனச்சிதைவுகள், உங்களுடைய மன உளைச்சல்கள் போன்றவை உண்டாக்கக்கூடிய தாரையாக இந்த பிரத்யங்கதாரை வருகிறது. இந்த பிரத்யங்கதாரை திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், அதாவது ராகுவுடைய நட்சத்திரம். இது சனிக்கிழமையில் வரக்கூடிய ராகுவுடைய நட்சத்திரத்தில் இது உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் அமைகிறது. அதற்கு அடுத்தபடியாக வதைதாரை. வதைதாரை என்பது உடல் சோர்வு, மனதில் நிம்மதியின்மை, இனம் புரியாத கவலைகள், பணியில் நாட்டமில்லாமல் ஏற்படுவது, இதெல்லாம் வதைதாரை என்று சொல்வார்கள். இந்த வதைதாரை உங்களுக்கு வதைதாரை வரக்கூடிய நட்சத்திரங்கள் அதாவது பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரம். அதாவது சனி பகவானுடைய நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய சனிக்கிழமைகள் இந்த வதைதாரை வருவதால் உடலில் சோர்வு வருவதற்கும், மனதில் கவலைகள் வருவதற்கும், இனம் புரியாத கவலைகளும் வருவதற்கும், நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் செய்ய முடியாமல் போவதும் உண்டாக்கக்கூடிய தாரைகள். இந்த தாரைகளை நீங்கள் எந்த செயலும் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. இது இந்த பரணி நட்சத்திரத்துக்குரிய தாராபலன்கள் ஆகும். இந்த பரணி நட்சத்திரத்தில் நீங்கள் ஜென்ம நட்சத்திரமான சுக்கிரனுடைய நட்சத்திரம் பரணி, பூசம், பூராடம். இந்த நட்சத்திரத்தில் மன குழப்பமும் பதட்டமும் தரக்கூடிய தாராபலனாக வருகிறது. இந்த நாட்களில் நீங்கள் தெய்வ வழிபாடில் ஈடுபடுவதும் தியானம் செய்வதும் மற்றும் கோயில்களுக்கு செல்வதும், கிரிவலம் போன்ற இதில் இருப்பதும், அமைதியாக இருப்பதும் இந்த தாரைகளில் நாம் நம்மளுடைய மனநிலையை குழப்பமற்ற நிலையில் வைத்து கொள்ளலாம். இதை அனைத்தும் இந்த பரணி நட்சத்திரத்துக்குரிய தாராபலங்கள் ஆகும். இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய சம்பத்து தாரை, சேமதாரை, சாதகதாரை, மைத்திரதாரை, பரம மைத்திரதாரை, இது அனைத்தும் இந்த தாரைகள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையாக வரக்கூடிய தாரைகள் ஆகும். அதற்கு அடுத்தபடியாக ஜென்மதாரை மற்றும் விபத்து தாரை மற்றும் பிரத்யங்கதாரை மற்றும் வதைதாரை, இந்த 4 தாரைகளும் உங்களுக்கு பயனற்ற தாரைகளாக வருகிறது. இந்த தாரைகள் அதாவது உங்களுக்கு அனைத்தும் கொடுக்கக்கூடிய. நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.